ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வத்தல் குழம்புக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அதை நம்ம வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காரம் தகுந்த மாதிரி நீங்கள் 10 இல்லை 15 மிளகாய் போட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கொத்தமல்லி எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும், அது வரைக்கும் வறுத்தா போதும். இதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மிளகாய் கொத்தமல்லி செஞ்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அந்த ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சுண்டைக்காய் வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வத்தல் குழம்பு பண்ணுறதுக்கு சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் மணத்தக்காளி, மாங்காய், கொத்தவரங்காய் அந்த மாதிரி வத்தல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயை குழம்பு நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 மிளகாய், ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயிலே நல்லா வேகணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி நறுக்கியது, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கல, எல்லாமே நம்ம ஆயிலில் தான் நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குனா போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வதக்கி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம இதில் புளி கரைச்சி சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள், என்னால் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் துருவிய வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு முன்னாடி விட கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.